சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? அண்டு நீங்கள் எப்போவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையில் நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார்? அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படி ஒரு ஆக்டராகி மியூசிக் டைரக்டராகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒலி ஏற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வர்றப்பெல்லாம் நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லலாம், சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்போவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங் சார். நான் ஹீரோயினாக பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம், வரட்டும்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில்? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோ ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமாக. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.
சக்தி திருமுகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th 50th 100ன்னு நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். சூப்பர். நீங்க இவ்வளோ பேசுறீங்கன்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் மேம் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளவு டைலாக் இல்ல உங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச பேசிட்டாங்க. நேரத்துல எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ, தொகுப்பாளரா மாறிடுவாங்களோ நினைச்சேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆமா, சூப்பர் மேம். மனசுல இருக்கிறது சொல்லணும். ஆமா. அண்ட் சசி சார் உங்ககிட்ட சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பிச்சைக்காரன்ற ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Dhananjay sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichakaran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichakaran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழில் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமாக நான் மனசுக்குள்ளே திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணி அவர் எக்ஸ்பர்டீஸ் கிராஃப்ட் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸும் லைட்டிங்கும் கேரவான் அண்ணன் வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் தி ஸ்டேஜ் தென் மீ. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Rani, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. Thank you for everyone for being here, for having me. I really wish for the success of this film. Thank you.